இந்த தொகுதியில் உள்ள திமுக எம்எல்ஏ 10 ஆண்டுகள் எம்எல்ஏ. இந்த 10 ஆண்டுகள்ல நீங்களே சுத்தி பாருங்க. இந்த தொகுதியில ஏதாவது ஒரு திட்டம், ஒரு வளர்ச்சி, ஒரு தொழிற்சாலை, ஏதாவது ஒண்ணு கேட்கிறேன். எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட தொகுதி இந்த தொகுதி. 10 ஆண்டுகள் இந்த தொகுதியின் எம்எல்ஏ. இப்ப மீண்டும் இந்த தொகுதி எம்எல்ஏவா போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் அவர் இந்த தொகுதியில கொள்ளடிச்சு, இந்த தொகுதியில பஞ்சாயத்து தலைவர்களுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. ஒட்டுமொத்த பஞ்சாயத்து தலைவருடைய அதிகாரத்தை இந்த கொள்ளக்காரன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுலயும் ஏழை விடுவாங்களா? இந்த கொள்ளக்கார எம்எல்ஏ திருவண்ணாமலை ஒரு ஊழல் பெருச்சாலி ஒண்ணு இருக்கு, ஏவா வேலு. அந்த ஊழல் பெருச்சாலி இங்க இருக்கிற பெருச்சாலிக்கு பினாமி, இங்க இருக்கிற பெருச்சாலி அந்த பெருச்சாலிக்கு பினாமி. தலையெழுத்தாளர் வெக்கமா இருக்குது. வெக்கப்பட வேண்டியது தமிழ்நாடு அதெல்லாம். பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அப்படிதான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் அங்க ஒரு ஊழல் பெருச்சாலி, அதுக்கு ஒரு பினாமி, இங்க இருக்கிற சாராயம் விற்கிறவங்களுக்கு இந்த ஆள் ஒரு காட்ஃபாதர், இந்த ஆள் 10 வருஷமா கொள்ளடிச்சுட்டு எம்எல்ஏவா இருந்து. அதெல்லாம் நீங்க எல்லாம் சிந்திக்கணும். சாதாரண பிரச்சனை கிடையாது இந்த தொகுதியில. ஆனா ஒண்ணு, இந்த திமுக வேட்பாளரை திமுக காரனே தோற்கடிச்சுவாங்க. அதே போன்று திருவண்ணாமலையில ஏவா வேலுவை திமுக காரனே தோற்கடிச்சுவாங்க. அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் உறுதி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை, எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. கொள்ளடிக்கத்தே ஒரு தொழில். சாராயம் வித்து கொள்ளடிக்கிறது, கள்ளச்சாராயம் வித்து